ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் நம்ம சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்த கட்டமாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களா, 10 பேராக இருக்கட்டும், 100 பேராக இருக்கட்டும், 1000 பேராக இருக்கட்டும், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்கள தக்க வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயமும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த 10 சப்ஸ்கிரைபரை தக்க வச்சுக்கிட்டாலும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம இருக்க வச்சு அவங்கள ரெகுலராக 100 பேரையும் வீடியோ பார்க்க வச்சா மட்டும்தான் அடுத்தது இன்னும் 10 பேர் சேர்ந்து வருவாங்க. அவங்க ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சேனல் என்ன கேட்டகரியோ, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா. ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கேட்டகரின்னு கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ப்ளஸ் நம்ம ஜாயின் பட்டனில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்குற சேனல், ஓகேங்களா. இதில் எப்படி நான் அப்டேட் கண்டென்ட் எடுத்து கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் 2019 சேனல் ஆரம்பிச்சது, 2020, 2021, இப்போ 2022 ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. அப்போ 2019 ஹவு டு வீடியோ அப்லோடுன்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2019 ஒரு யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும், வீடியோ ஈஸியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2020 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நிறைய ஆப்ஷன்லாம் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ 2020 ஹவு டு வீடியோ அப்லோடு 2020 அப்படின்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்போ தான் என் சப்ஸ்கிரைபர் கரெக்டாக அந்த டைமிங்கில் அப்டேட் வர்றப்ப. அப்போ 2021 அதற்கான அப்டேட்டை கொடுத்து நான் ஹவு டு வீடியோ அப்லோடு யூடியூப் அப்படின்னு கொடுத்து அந்த கண்டென்ட் கொடுக்கணும். அப்போ 2022 இந்த வருஷத்துக்கும் இப்போ 2021 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் இப்போ 2022 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் இந்த கிட்டத்தட்ட நான் 1 இயருக்கு முன்னாடி ஹவு டு வீடியோ அப்லோடு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். 365 நாள் ஆயிடுச்சு. இந்த 365 நாளையில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஒரு 15 ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நான் அப்டேட் விஷயத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நான் வந்து ஹவு டு வீடியோ அப்லோட் 2022 அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ப்ராப்பராக எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நான் இதை போடாமல் நம்ம தான் ஏற்கனவே போட்டோமே வீடியோ எப்படி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம தான் ஏற்கனவே போட்டோம்னா அது பழைய மெத்தடாக இருக்கும். புது மெத்தட் வீடியோ அப்லோடு இன்னும் பண்ணலை, ஓகேங்களா. மேபி வேணும்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இல்லை அது ஒரு தேவையற்ற ஒரு கண்டென்ட் அப்படின்னா அது வேண்டியதில்லை. இது மாதிரி உங்கள் சேனல் என்ன கண்டென்ட், உங்கள் சேனல் என்ன கேட்டகரியில் என்ன கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அது போன வருஷம் கொடுத்த வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் அதில் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு, என்னென்ன புதிய விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு பார்த்து அது மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் தாராளமாக இந்த ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் இந்த 4 மாதத்துக்கு இடையில் என்னென்ன பழைய வீடியோ போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அதே திரும்பவும் நீங்கள் போடலாம். அப்போ நீங்கள் நினைப்பீங்க ஹவு டு மேக் தம்ப்நெயில் நான் போன வருஷமும் போட்டேன், போன வருஷம் பெஸ்ட்டான ஆப் எதுவோ அதை கொடுத்துருந்தேன், பிக்சல் லேப் அப்படின்ட்டு. பிக்சல் லேப்லேயே இப்போ ஏகப்பட்ட அப்டேட்லாம் வந்திருக்கு, ஓகேங்களா. அதே நான் திரும்பவும் போடலாம், என்னென்ன ஹவு டு மேக் தம்ப்நெயில் அப்படின்னு போட்டு. ஏன்னா இப்போ 3D மெத்தட் அது இதுன்ட்டு போட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்டேட்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி கெயின் மாஸ்டர் எடிட்டிங்கு, ஓகேங்களா. நீங்கள் என்ன கேட்டகரி சேனலோ என்ன கேட்டகரின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் எனக்கு எதுவும் ஐடியா தோணுச்சுன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லா கேட்டகரி சேனல்களுக்கும் அப்டேட்டு வந்திருக்கும். அப்டேட்டுங்கிறது அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா. அதனால் போன வருஷம் தான் இந்த வீடியோ போட்டோம், நம்ம இந்த வருஷமும் போடணுமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இருக்கிற சப்ஸ்கிரைபர் அப்போ தான் திரும்ப நம்ம பார்க்க வைக்கலாம், இருக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம அப்டேட்லாம் ஒன்று கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மோட்டிவேஷனாகவும் இருந்திருக்கும், நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயமா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க. யூடியூபர்ஸ் நண்பர்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.